வாங்க தொப்பையை குறைக்கலாங்கிற ஈஸிக்கு வந்துருக்கீங்க. 2 நாளாக நான் வந்து எதுவும் எக்ஸசைஸ் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் வேறு ஒரு வேலைனால வந்து பண்ண முடியல. இன்றைக்கி செகண்ட் டே பார்ப்போம். பாருங்கள் வயிறு தொப்பை எப்படி இருக்குன்ட்டு. அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? சரி வாங்க பண்ணுவோம். நேரம் வீடியோக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து 20 செட் எடுங்க. 20 ஃபுல்லாக தூக்க முடியலைன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இப்படி ஒரு 20 பண்ணுங்க. நல்லா தூக்கம் முடிஞ்சு கொஞ்சம் இப்படி பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே போயிட்டு வரும், நல்லா மூச்சில் இழுத்தும். ஓகேவா? இதில் 20 முடிச்சுட்டு அடுத்த 2வது செட்டு இந்த தூரி ஆடுற மாதிரி இதில் 20. ஏன்னா இது வந்து பண்ண போகும்போது கொஞ்சம் வயிறு ரொம்ப அப்டமன் வந்து வலிக்கும், அடிவயிறு. ஃபஸ்ட்டு அந்த செட்டை பண்ணிட்டு இது பண்ணணும். இப்படி ஃபுல்லாக எட்டிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இப்படி பண்ணிக்கலாம். இந்த இப்போ எனக்கு வயிறு வலிக்குது லைட்டாக. அடிவயிறு வந்து கொஞ்சம் பெயின் இருந்தால் தான் நம்ம செய்கிற ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். எனக்கே இப்போ சீக்கிரம் நான் வந்து டச் விட்டு போச்சு, அதனால் கொஞ்சம் அடிவயிறு வலிக்குது. 20. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு காலை மடித்து இப்படி காலை போட்டுக்கோங்க. இந்த இந்த மணிக்கட்டை வச்சு இதை தொடணும். ஃபுல்லாக தொட முடியல அப்படின்னா இப்படி மட்டும் பண்ணுங்க. முழங்காலை வந்து தொட்டு ஒரு 20 கவுண்டிங். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 பண்ணுங்க போதும், அப்புறமா 10 பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளால் 20 கண்டிப்பாக பண்ண முடியும். இது வந்து அடிவயிருக்கும் இங்கிட்டு சைடு உள்ள தொப்பைகள், இந்த சைடு தொங்கு பார்த்தீங்கன்னா சதை, அதுக்கு வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி 20 வரைக்கும் பண்ணணும். ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு 5ஓ 10ஓ, ஏன்னா இந்த சைடு பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடு அதே மாதிரி பண்ணணும். இப்போ வந்து காலை மாற்றி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மணிக்கட்டை வச்சு இது தொடங்கணும். இதில் ஒரு 20 பண்ணுங்க. நான் சொல்கிற ஒர்க் அவுட் எல்லாமே டோட்டலாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் வரும். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த செய்யும்போது உங்களுக்கு தெரியும் வயிறு நல்லா உள்ளே போயிட்டு வரும். ஓகேவா? இப்போ அடுத்து காலை நீட்டி வச்சு இந்த கையை வந்து பேலன்ஸ் கொடுத்துக்குங்க. அமைக்கி காலை இப்படி மெதுவாக தூக்கி இப்படி தூக்கணும். 1. தூக்க முடியாதவங்க ஆரம்ப ஸ்டேஜில் இப்படி மட்டும் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். இறக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க. அப்போ தான் அந்த வயிறு வந்து அப்படியே இழுத்து பிடிக்கும். அப்படியே ஸ்டார்டிங்கில் கவுனிங் வந்து கம்மியாகவே பண்ணுங்க போதும். நாங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணோம், எனக்கும் தொப்பை குறைஞ்சிரும். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி தான் பண்ணிருந்தேன். ஓகேவா? இது மாதிரி ஒரு 20 ஸ்டார்டிங்கில் 5 ஆரம்பிங்க. அப்புறமா போக போக உங்களுக்கு ஒரு செட் ஆகிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சைடு சதுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் கொழுப்பு தொங்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்குமே இருக்குது. இது வந்து பண்ணுறதுக்கு சைடு ஒர்க் அவுட். இது நல்லா கவனிங்க. காலை வந்து இந்த ஷேப்பில் இப்படி வச்சுக்கணும். கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்குறதுக்கு நல்லா கவனித்து பார்த்துங்க பொறுமையாகவே. இந்த மாதிரி வச்சு பார்த்துங்க. இதில் ஒரு 20 பண்ணிட்டு 1 2. ஸ்டார்டிங்கில் இப்படி மட்டும் எழுந்திரிங்க போதும். இது பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இழுத்து பிடிக்கும். இந்த சைடு சதையானது உங்களுக்கு நல்லாவே அது பண்ணும்போதே அது தெரியும். இப்போ எனக்கு வந்து பண்ணுறவங்கள்ட்ட பேசிக்கிட்டே பண்ணும்போது எனக்கே மூச்சு வாங்குது. காரணம் நான் ஒரு 2-3 வருஷம் பண்ணுறதில்லை. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு அப்படியே இந்த சைடு, ஏன்னா இப்போ இந்த சைடு பண்ணோம்னா இது மாதிரி ஒரு 20 பண்ணிவிட்டு இப்போது இந்த கவா இங்கே எழுச்சி வரும்.
அதே மாதிரி கையை வந்து இப்படி பேலன்ஸ் கொடுத்துட்டு இப்படி இப்படி கொடுத்துக்கங்க. ஓகே, இதில் வந்து ஒரு 20 கம்மியாக தான் பண்ணேன். நீங்கள் ஒரு 20 அப்படியே கொஞ்சமாக அதிகம் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து இந்த சும்மா இந்த இப்படி கூட கால் வச்சுட்டு இதில் ஒரு 20 பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அவசர அவசரமாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் பிடிச்சிக்கணும். ஓகே, அப்போ அந்த சைடிஸ் அதை பண்ணுறதுல குறைச்சோம்ல, அது ஒரு சின்ன இது மாதிரி கை வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் உடம்பு பெல்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ளஸ் அதை அதே மாதிரி இந்த மாதிரி செய்கிறப்பே இழுத்து பிடிக்கும். பொறுமையாக பண்ணணும். இன்னும் சிலர் வந்து தம்பிள்ஸ்லாம் இருந்து தம்பிள்ஸ் வச்சும் பண்ணலாம். நம்ம எதுவுமே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறதான் பார்க்குறோம். சரி, ஓகே, இதே மாதிரி நாளைக்கு மட்டும் வீடியோ போடுவோம். டெய்லியும் பண்ணி நானும் என் தொப்பையை குறைக்கிறேன், நீங்களும் தொப்பையை குறைக்க. தொப்பைக்கு குட் பை.